இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். பல நாளா ஒருத்தர் வந்துட்டு வலை வீசி தேடிட்டு இருக்கோம் நம்மள. எங்க போனாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ப்ரோ போனீங்க? ஏங்க இதே சேனல்ல இதே பேக்ரவுண்ட் முன்னாடி எத்தனை வீடியோ பண்ணிருக்கேன். இப்படி இங்க நீங்களே வந்தீங்களா? கிளப்பி இந்த விடுறீங்களே. பக்கம் வந்தீங்களா? என்டர்டைன்மெண்ட் பக்கம் வந்தீங்களா நீங்க? இல்லங்க. எல்லாரும் தேடினாங்க தெரியுமா? வருண் ப்ரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் யாரும் தேடி இருக்க மாட்டாங்க. சீரியஸா ப்ரோ. சரி விஷயத்துக்குள்ள அதாவது திட்டு வாங்க வச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்கீங்க என்ன? ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம சில மூவிஸ்லாம் ரொம்ப நாளா பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம்ல. ம். அண்டர் ரேட்டட், ஓவர் ரேட்டட் இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னதான் அண்டர் ரேட்டடா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஓவர் ரேட்டடா இருக்கும். எனக்கு வந்து ஊரார் நல்லா ஒதுக்கி இருக்கும். வச்ச ஓவியம் எனக்கு காவியம் அந்த அந்த மாதிரி ரைட். மாதிரி அந்த மாதிரி மெய்யழகன் அந்த மூவி பத்தி தான் பேச போறோம். அண்ட் ரீசன்ட் டேஸா அந்த இன்டர்வியூ டைரக்டர் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசலாம். ஸோ 1 இயர் ஆஃப் மெய்யழகன்ல வந்து நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து புக் பண்ணாரு மூவி Okay. ரேண்டம். சரி ஓகே கார்த்தி படம் அரவிந்த் சாமி படம் சும்மா தான் போய் பார்க்கலாம். 96 டேரக்டர் அவ்வளோ தான் சொன்னாங்க. சரி ஏதோ ஒரு டீசெண்டாக மூவின்னு பார்க்கலாம் போனால் தேட்டர் ஃபுல்லாக காலிங்க. நல்ல சீட்ஸு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். படத்துக்குள்ளே போக நல்லா ஒரு ஃபீலிங்குள்ளே போயாச்சு. இங்கேருந்து நல்லா மழை அடிக்கிறப்போ வந்து பஸ்ஸில் சாரல் அடிக்கிறப்போ தஞ்சாவூருக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு படம். உள்ளே போனோன்னே எனக்கு தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு. Okay. முக்கியமாக அந்த படத்தோட அந்த பேசிங் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டும் ஸ்லோக்கும் நடுவில் ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ முடியப்போ வந்து சூப்பர் இந்த படத்துக்கு வந்து வர்த்து தான் நம்ம வந்தது அப்படிங்கிற மாதிரி Okay. ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அந்த படம் கையாண்ட அந்த கதை கரு நம்ம சொந்த ஊர்லேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்த அந்த கூட்டு குடும்ப வீட்டை விட்டுட்டு சென்னையில் வந்து அட்டைப்பெட்டி வீடுகளில் நம்ம வந்து எல்லாம் தஞ்சம் புகுந்திருக்கோம். அப்படி தஞ்சம் புகுந்தோடனே திருப்பியும் அந்த சொந்த ஊர் மக்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டு எந்த அளவுக்கு தூரம் வந்துட்டோம், அந்த ரூட்ஸை வந்து கட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சு அதற்கப்புறம் நம்ம சைல்டுஹுட்டில் சில பேர் கூட பார்த்து பழகியிருப்போம். அந்த அது ஏதோ ஒரு மெமரி வந்து செமையாக ரம்மியமாக மனசில் இருக்கும். ஆனால் அவங்க கூட தொடர்பு சுத்தமாக வந்து போயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து கார்த்திகன் அரவிந்த் சாமியோட கேரக்டரில் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கல, அவர் பேர் கூட தெரியாது. இன்னொருத்தருக்கு வந்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் மெமரியாக இருக்கும். ஸோ அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ஜெல்லாகும். நம்ம வந்து குடிக்கிறத வந்து ஆதரிக்கிறது இல்லை, ப்ரொமோட் பண்ணல. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குடிக்கிறப்போ பாண்ட் அந்த ஆகும். கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு படத்துலனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்க போகிறாங்கன்னா ஒரு செட்டிங் உட்காருவாங்க குடிப்பாங்க, அங்கே 2 பேர் கான்வர்சேஷன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களோட தோட்டத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து போவாங்க, சைக்கிள் கான்வோ, டேமு, சைக்கிள் கான்வர்சேஷன், அப்புறம் ஒரு மைதானத்துக்கு போய் அங்கே வந்து பேசுறது. இதுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது ஒரு பேரலாக போகும். இவன் எப்படி மாட்டை எடுத்துகிட்டு வந்தான், அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீவித்யா அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலா அன்எக்ஸ்பெக்டட் வரும்போது அவங்க வந்து வர்றது. அதுக்கப்புறறம் அந்த மாட்டை எப்படி வளர்ப்பாங்க, அதோட ட்ரைனிங்கு, அதுக்கும் இவனுக்கும் இருக்கிற பாண்டு காட்டுவாங்க. திருப்பி வந்தோன்னா அப்புறம் வந்து ராஜராஜ சோழனை பற்றி வந்து பெருசாக பேசுறது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தில் நடந்த நம்மளோட சொந்தங்கள் வந்து இறந்ததை பற்றி பேசுறது. இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். அப்புறம் நிறைய பேர் பிடிக்குதோ பிடிக்கலையோ முருகர் ஃபோட்டோ பெரியார் ஃபோட்டோ 2மே வந்து வச்சுருப்பாங்க. வேணுன்ட்டே வந்து ஒரு க்ரௌடை வந்து பிரித்து ஒரு டிபேட்டை உண்டாக்குறது ரொம்ப விந்தையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து போயிட்டே இருந்துச்சு. கடைசி ஒரு 10-15 நிமிஷம்னா டே ஓகேடா ஓவரா நக்கிட்டீங்களா, உடம்புல நக்காத இடமே இல்லையடா, ரொம்ப ஈரமாச்சுடா அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிடணும்னு தோணுச்சு. அதை தாண்டி வந்து இட் வாஸ் அ வெரி குட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா ஃபுல் டியூரேஷன்ல பாத்தீங்களா அது பெரிய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐ எம் வெரி லக்கி டு வாட்ச் தட் அன்கட் வெர்ஷன். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் போய் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க போல, படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது குறைங்க அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அந்த படத்தை நீங்கள் லென்த் குறைச்சாலும் அந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து கொடுக்கும். அது ஃபுல் லென்த்தோட பார்க்கணும், அப்போ தான் அந்த படத்தோட முழு ஃபீல். நான்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நல்ல படங்க. யாரெல்லாம் அந்த படத்தை போய் பார்த்தாங்களோ அந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் தான் வந்து பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து அந்த படம் வந்து ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடான்னு கேட்டால் இல்லை அந்த படத்துக்கு என்ன ஒரு வெற்றி கிடைக்கணுமோ அந்த வெற்றி வந்து கிடைச்சிது. இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல்லாக புக் பண்ணி ரசிகர்கள்லாம் வந்து க்யூவில் நின்று பார்க்கணும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு சீன் வரும்ல, அவன் வந்துட்டு அவங்க தங்கச்சியை மீட் பண்ண போவான். லைக் அவள் வந்து அவங்க அண்ணாவை அவ்வளோ ப்ரீரைடைஸ் பண்ணி இது பண்ணுவான். எக்ஸாக்ட்லி அந்த நகைலாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலும் வந்து மாறுபடுவாங்க. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கலாம். நான்லாம் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் தள்ளி பிடிக்காதுங்க தூரப்படம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் டக்குன்னு நான் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, என் கூட ஒரு ரிலேட்டிவ் நல்லா பழகுறாரு, எனக்கு அவர் கூட நல்லா ஜெல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு வினோதமாக இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங். அதை நான் என்ஜாயும் பண்ணுவேன், புதுசாகவும் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி வந்து நல்லா காட்டியிருப்பாங்க அதில். இவர் வந்து கொஞ்சம் கூட எமோஷனலாக அட்டாச் ஆகாமல் ஒரு ஆளாக வந்து போவார். ஆனால் இவருக்கே சொல்வார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சொந்த ஊர்லேயே வந்துட்டு ஹோட்டலில் தங்க போகிற ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார்.
அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு கடைசியில் வந்து போவார். ஸோ அதெல்லாம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த படம் நடித்தவங்களும் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் இருக்காது. அண்டர் பிளேவும் பண்ணாமல் அந்தந்த கேரக்டருக்கு அது கார்த்தியோட கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப கேரிகேச்சர்டாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி தோணும். பட் அதுதான் அவரோட கேரக்டரே அப்படிங்கிற மாதிரி. அவரும் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருக்கிறப்போ அவரு மத்த சீன்ல அரவிந்த் சாமி கூட இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வேற மாரி அவரோட கேரக்டர் வந்து காட்டியிருப்பாரு. எல்லாமே வந்து சூப்பரா ஸ்டில் இருக்கும். வி ஆர் யூசிங் தட் வேர்ட் அத்தான் ரைட். அத்தான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட் கிட்ட அத்தான் அத்தான் அத்தான். அத்தான்ற வார்த்தை. நெறைய அன்எக்ஸ்ப்ளோர்டான அவென்யூஸ்லாம் இருக்கு நம்ம தமிழ் சினிமால. அதாவது கதை களங்கள். திருநெல்வேலி, அதெல்லாம் வந்து நெறைய பார்த்துருப்போம். மதுரைனா, இந்தா முத்தழகு அப்படிங்கிற மாரி லைக் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. சென்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நெறைய படங்கள காட்டியிருப்பாங்க. கோவை ஆல்சோ. ஓகே. பட் அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு இடம்னா அந்த டெல்டா. ம். டெல்டால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உடனே கேட்டோனே சொல்லிற முடியாது. இது அங்க பேசுற தமிழ் அப்படிங்கிறது. அதனால அங்கேயும் ஒரு ஸ்லாங் இருக்கும். அங்கேயும் சில வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்க மக்களோட பழகுற விதம் வேற மாரி இருக்கும். அப்படிங்கிறது வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் ஓகே. டைம் நல்லா தஞ்சை இத வந்து எக்ஸ்ப்ளோர் ரீசன்ட் டைம்ல டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாரு அத பத்தி பிரேம்குமார் அவர்கள்? இல்ல அவரு ஒருத்தர் தெரியும் பளபளக்கிற மண்டைய வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு பரத்வாஜ் ரங்கன். அவரு வந்து கூப்பிட்டுட்டு இவர ஒரு இன்டர்வியூ எடுக்குறாரு. அப்போ கிண்டி விட்டப்போ அவருக்கு வந்து ஏதோ மனசுல ஒரு வருத்தம் இருக்கு போல இருக்கு. ம். மெய்யழகன் படம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த படம் வந்து ஃபெயில் ஆனதுக்கு வந்து ம். ரிவ்யூவர்ஸ் தான் காரணம். ஓ. அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் போல இருக்கு. எனக்கு ம். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிவ்யூவர்ஸ்லாம் அந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து அவங்களாம் மனநிலை சரியில்லாதவர்கள். ஓகே. அவங்க தான் வந்து நிறைய படங்களோட இல்ல சமீப காலத்துல ரிவ்யூஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம். ஏங்க ரொம்ப நாளா வந்து நடக்குதுங்க. அப்பப்போ அவுட் பர்ஸ்ட் ஆயிரும். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் கௌதம் மேனன் கூட ஒரு வாட்டி வந்து ஆனா எனக்கே இதே இறங்கி செய்யணும்னு தோணுது இதே அப்படின்லாம் சொன்னாரு. ரிவ்யூவர்ஸால தான 96 மூவி நல்லா போச்சு. நிச்சயமாங்க. எப்படி அழகா சொல்லிருந்தாங்க அத. 96 படம் வந்து யாருமே போய் பார்த்துட்டு வந்து அவ்வளோ பெருசா டாக்கே இல்லவே இல்ல. வேர்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகல. நிறைய படம் லேட் பிக்கப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு லேட் பிக்கப் ஆகிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற டைமே 1 1/2 வாரம் 2 வாரம் தான். அதுக்கு மேல உங்கள தூக்கி போட்டு அடுத்த படம் வந்துரும். அப்படி இருக்கிறப்போ ரிவ்யூவர்ஸ் தான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் வந்திருக்கு. ம். பியூட்டிஃபுல்லான படம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். ஸோ த்ரிஷாவோட ஹஸ்பண்டோட ஆங்கிள் இருந்து பார்த்தா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான படமா இருக்காது. சரியா? கரெக்ட் இல்ல. நான் ஐ வாஸ் லைக் ஊர்ல இருக்கான்ல சிங்கப்பூர்ல அவங்க புருஷன் என்ன நினைப்பாரு என்ன பார்த்தா நினைப்பான்? அப்படின்னு. மா செலவுக்கு காசு இருக்காமா அப்படின்னு மட்டும் கேட்டு அவன் பாட்டு அங்கே கேன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான். லைக் ஸோ அது ஆனால் ஓகே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா தூரம் போயிட்டியாராம். ஐ மீன் லைக் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து ஒரு டச்சு அப்படிங்கிற மாதிரி டச்சு இருக்கலாம் இந்த அளவுக்கு இருக்க அது கூடாது. வந்து கள்ள உறவாயிரும். பட் என்ன சொல்றேன்னா ஏதோ அதை பத்தி யோசிச்சு பார்ப்போம்ல அட்லீஸ்ட். ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்து ரிவ்யூஸ் மூலியமா டாக் ஆகி திருப்பியும் எல்லாருமே படைப்படையா எடுத்து சென்று காதலர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா மாறி அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ம். அதற்கு ஒரு முக்கிய பங்காற்றுறது ரிவ்யூவர்ஸ் தான். ஆனால் சில சைக்கோ ரிவ்யூவர்ஸும் இருக்காங்க. அந்த பேசி தான் ஆகணும். அதை யாரோ ஒரு 2, 3 பேர் மேலே இருக்கு வந்து ஒரு கடுப்பு போல இருக்கு, வன்மம் போல இருக்கு. அதை வந்து அந்த பரத்வாஜ் ரங்கன் மண்டையிலே வந்து கொட்டி தீர்த்திருப்பார் ஃபுல்லாக. ஸோ அதை வந்து கொஞ்சம் பரபரப்பாக அது சோஷியல் மீடியாலாம் வந்து ட்ரெண்ட் செய்யப்பட்டு இவரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ வடிவேலுமே சொல்லியிருப்பார்ல ஒரு 10 ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் புடிச்சு ஆப் வச்சா சரியாயிடும் அப்படின்னு. அந்த 10ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்க ஏங்க கேள்விப்பட்டேன். 10 எவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம வந்து டாப் 20ல அந்த லிஸ்ட்டில் வர்றதுனால நமக்கு சந்தோஷம் தான். ஸோ அவருக்கே வந்து ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணதுனால வந்து டாப்ல இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் திருப்பி வர முடியாத மாதிரி அவருக்கே ஆப்படிச்சு விட்டாங்க. அவர் வந்து ஒரு 10 பேருக்கு ஆப்படிக்கணும்னு சொல்றது வந்து அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து ம். சரியில்லை. பெரிய ஒரு ரவுடித்தனமான பேச்சா இருந்துச்சு. ஒரு அகங்காரம் வந்து தெரிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற ஃப்ரீ மீடியாவில் யாரையுமே யாரோட வாயெல்லாம் மூட முடியாது. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க கோமதி 80s 90ஸ்லாம் பத்திரிகைலாம் ஃபோன் பண்ணி இதை எழுதுனதை வந்து மாற்றிக்கோங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஓகே. கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் சேனல்ஸாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் சோஷியல் மீடியாலாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லறதுக்கு தயங்கினீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். நான் ம். தயங்குற விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ எல்லாருமே வந்து அது ஃப்ரீ ஃப்ளோ இல்ல அது பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டோரியும் நல்லா இல்ல. அவரு நம்ம வந்து வடிவேல் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு காமெடியா தான் ஆமா. பார்க்கிறோம். திடீர்னு நல்லா இல்ல அப்படிங்கும்போது பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த மாரீசன் படம் ஓடலன்றதுனால அவர் ஏதோ ஒரு கடுப்பில் இருக்கார் போல இருக்கு. ம். மேபி ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து நல்லா அந்த படத்தை பற்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கோபம் இருக்கலாம். ஓகே. பேசிக்காக இந்த படம் விட்டுட்டு இன்னொரு படமும் பிரேம்குமார் எடுக்க தான் வந்து போகிறாரு. அப்போவும் ரிவ்யூவர்ஸ் வந்து இவர் சொல்கிறாரோ இல்லையோ ரிவ்யூ பண்ண தான் போகிறாங்க. சில ரிவ்யூவர்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கடுப்பை வச்சுட்டு அந்த ஃப்யூச்சரில் எடுக்கக்கூடிய ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல படத்தையும் அப்படி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எல்லாருமே Okay. ஆஃப்டர் ஆல் மனிதர்கள் தானே. அதனால் அவர் வந்து திரும்பி திரும்பி இந்த மாதிரி பேசாமல் இருந்தாருன்னா அவரோட கேரியருக்கு வந்து நல்லது.
ஓகே. அவர் வந்து அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு. லைக் ஒரு மூவி பத்தி பேசுறோம் அப்படின்னா நாசர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மூவி பத்தி பேசுறோம் அப்படின்னா, அந்த காஸ்ட்ட பத்தி பேசாதீங்க நீங்க. ஸ்டோரி பத்தி பேசிக்கோங்க. படத்த பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ரிவ்யூ பண்றோம் அப்படின்னாலே அந்த காஸ்ட் என்ன இருக்கு, காஸ்ட் என்ன பண்றாங்க அதெல்லாம் தானே பண்ண முடியும். ஆமா. படம் நல்லா பண்ணிதான் இருக்கு நல்லா ஆகணும். எப்படியே சொல்ல முடியும். ஆக்டரா பார்த்தா நாசர் அவர்கள் வந்து ஃபெனாமினல் ஆக்டர். ரொம்ப மல்டி டேலண்டட். அவரோட டைமென்ஷன்லாம் வந்து வேற ரேஞ்சில் இருக்கும். பாகுபலிலலாம். பட் அவர் எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்லித்தர அளவுக்கு வந்து அவருக்கு அந்த உரிமை இல்லைன்னு தான் தோணுது. இன்னைக்கு வந்து ரிவ்யூவர்ஸா நிறைய பேர் ஆப்வியஸா இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மூவி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி சொல்லணும்னு தோணும். நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு ஸோ தோணும். எல்லாருக்குமே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்தால் யாருக்கு வேணால் அந்த படத்தை பற்றி வந்து ஒரு ரைட்டப்போ இல்லை பேசி ஒரு வீடியோ போடுறதுக்கோ வந்து உரிமை இருக்குது. சரிங்களா? அந்த வகையில் வந்து யாரையுமே போயிட்டு நீங்கள் இது பண்ணாதெல்லாம் வந்து சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இது ஒரு சைடு இருக்கா? இப்போ ரீசென்ட் டைம்ல பிரேம்குமார் அவரை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆமாம், அந்த விழாவில் பார்த்துருப்பீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பார்த்துருப்பீங்க. ஆமா. அதில் வந்து அவருடைய சாயம் இன்னும் வந்து வெளுத்துருச்சு அப்படின்னு தான் தோணுது. இதில் வந்து பெரியாரை வந்து முருகர் பக்கத்தில் வச்சிருக்கே தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் அந்த தமிழ் தேசியவாதிக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கக்கூடிய மெய்யழகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீன்னால ஒரு கடுப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து திமுக அரசாங்கம் நடத்தும் விழாவில் வந்து அவர் வந்து உட்காந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் பேசினதெல்லாம் பார்த்தா ஓகே இவர் இந்த ஒரு கேம்பில் தான் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு குரூப்புக்கு வந்து கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லப்பர் பந்து படத்தோட டேரக்டரும் வந்து சீமானை வந்து இன்டெரக்டாக பேசின மாதிரி இருந்துச்சு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நடத்தில் விழாவில் போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இவர் மேலே ரிவ்யூவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு சார்பினருக்கு வந்து ஒரு பார்வை வந்து மாறி இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் எடுக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்குது, கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் எல்லாருமே உற்று நோக்குவாங்க. பிரேம்குமார் அவர்களுக்கு வந்து இதுக்கு மேலே இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அந்த படம் நல்லா இருந்ததுனால தான் கார்த்தி வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் தார்லாம் வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடும் விதமாக. என்ன அது கமர்ஷியலாக பெரிய வெற்றி அடையலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியும் வந்து அந்த படத்தில் நடிச்சதுக்காக எப்பவுமே வருத்தப்பட போகிறதில்ல. அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் தான். பிரேம்குமார் கிட்டேயும் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தான் இருக்குது. அவரோட 2 படங்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளசண்டான படங்களாக தான் வந்து தெரியுது. ரொம்ப ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னால ஒருவேளை அது நல்லா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து இனிமேல் அவர் வந்து பேட்டி பார்த்து கொடுக்கணும், எங்கே போய் உட்காடுறோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை. அவரை பார்த்தா கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி தான் இருக்காரு. மனசில் இருக்கிறது பேசுகிற மாதிரி தான் இருக்காரு. ஃபியூச்சர்லேயும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பார் போல இருக்கு. ப்ளூ சட்டை மாறன் வந்து அந்த பேட்டியை ஷேர் பண்ணி போட்டு ட்விட்டரில் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ப்ளூ சட்டை மாறன் வந்து இனிமேல் இவருடைய படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோட ரிவ்யூ தான் கொடுப்பாரு அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு பிரபல ஆக்டருக்கு சார்பா ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இங்க நடக்கும். அந்த திடீர் தளபதி போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்து பிரேம்குமாருக்கு இனிமேல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 1 இயர் ஆஃப் மெய்யழகன் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம ஈவினிங் போயிட்டு அந்த மூவி நம்ம ரீவாட்ச் பண்ணுவோம். அன்கட் வெர்ஷன். எஸ், அதே மாதிரி நீங்களும் போயிட்டு ரீவாட்ச் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.